ஹலோ வணக்கம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கருத்து கணிப்பு விவரங்கள் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவு வருகிறது. இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே கடும் சவால் இருந்ததாக இருக்கும் என கணிக்கப்பட்டு இருந்தது. குறிப்பாக வேலூர் தொகுதிதான் அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. காரணம், 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் இந்த முறையை மோதுவதுதான். திமுக சார்பில் கதிரானந்தும், பாஜக கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஏசி சண்முகமும் போட்டியிட்டு கொண்டிருந்தார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கதிரானந்த் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த சூழலில் மீண்டும் இதே இரு வேட்பாளர்கள் களமிறங்கி உள்ளது தமிழகத்தை உற்று பார்க்க வைத்து உள்ளது. திமுகவின் சாதனைகளையும் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்காக செய்த திட்டங்களையும் பட்டியலிட்டு கதிரானந்த் வாக்கு சேகரித்து வந்திருந்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதியாக அளித்து ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார். அதே வேளையில் கடந்த முறை அதிமுக, பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஏசி சண்முகத்திற்கு அதிமுக இல்லாத பாஜக கூட்டணி மட்டுமே அமைந்துள்ளது. எனவே அவருக்கும் இது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரபல தனியார் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த தேர்தலை விட கதிரானந்திற்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் பாஜக கூட்டணி வேட்பாளர் இந்த முறையும் 2வது இடத்தை பிடிப்பார் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டு உள்ளது. தேர்தலுக்கு முந்தைய இந்த கருத்து கணிப்பை கதிரானந்த் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர்.